ஹாய் எவ்ரிவன். ஸோ ஃபிசிக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி மத்தியானம் வீடியோ போட்டுட்டேன். இருந்தாலும் 12th ஸ்டாண்டர்டுக்கு கடைசி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் படித்தாலே ஒரு 50 மார்க் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? 70க்கு 50 எடுக்கலாம். ஜஸ்ட் பாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 15 மார்க் போதும். அது தேவையில்லை. நீங்கள் வந்து ஒரு 30ஆவது எடுக்க ட்ரை பண்ணுங்கள் 60க்கு, ஓகேவா? அண்ட் 50 எபோவ் எடுக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ பொருந்தும். ஸோ 50 ஆர் 30, ஓகேவா? ஸோ ஜஸ்ட் பாஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நான் வந்து இங்கே மார்க் பண்ணுற கொஸ்டின் நீ விட்டுட்டு போகாத, அதை நல்லா படிச்சுட்டு போ. ஒரு 2, 3 5 மார்க் எழுதலாம். அண்ட் 3 மார்க்கும் நான் சொல்கிற மாதிரி பண்ணு, 2 மார்க்கும் நான் சொல்கிற மாதிரி பண்ணு. ஒரு 2, 3 2 மார்க் அந்த மாதிரி எழுதலாம். 1 மார்க் புக் பேக் படித்தா 10 காட்டலாம். ஆட்டோமேட்டிக்காக ஒரு 35க்கு மேலேயே வரும். ஆனால் 50 எடுக்க போகிறவன் இந்த போர்டில் எழுதியிருக்கிறது எல்லாமே ஒரு வாட்டி நீ படிச்சிரு. நான் ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். இது கடைசி மினிட்டு. இதை நீ படிச்சிட்டினாலே ஒரு 4 5 மார்க்காவது எக்ஸ்ட்ரா எழுத முடியும். ஏன் 5 கூட எழுதலாம். அண்டு 2 மார்க்கு 3 மார்க்கு சம்ஸ் முதல் கொண்டு நான் இப்போ சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கம்பல்சரியும் நான் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி சொல்லிவிட்டேன், பட் இருந்தாலும் ஒரு லாஸ்ட் மினிட் இருக்குல்ல, அதை சொல்ல போகிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. லாஸ்ட் வீடியோ சரி, ஓகே. எனிவே இருந்தாலும் யாரும் அன்சப்ஸ்கிரைப் பட்டன் நம்பிடாதீங்க. காரணம் என்ன, நிறைய வீடியோக்கள் இனிமேல் தான் வரப்போகுது கரியர் கைடன்ஸில். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சேட்டி உண்டாங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். யூனிட் 1ல் ஈக்குவட்டோரியல் பிளேனு, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டைபோல், லாங் சார்ஜ் ஒயர், காஸ் லாவோட அப்ளிகேஷன். இது படிக்கும்போது காஸ் லானா என்னென்னு படிச்சுட்டு படிங்க. காஸ் லா வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ மைக்ரோஸ்கோபிக் மாடல், நுண்ணோக்கி மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஐ திங்க் தெரியல எனக்கு தமிழில். ஃபஸ்ட் கொஸ்டின் புக் பேக்கில். இன்டர்னல்ஸ் அகமின் மின்தடையை கணக்கிடுதல், வீஸ்டோன் சமண சுற்று, பொட்டன்ஷியோமீட்டர் மின்னழுத்தமானி, கம்பேரிசன் பிஎஃப். ஸோ இந்த 4மே பார்த்துருங்க. யூனிட் 3ல் சைக்ளோட்ரானும் லாங் கண்டக்டர் பயோட்ஸ் அவற்றெலாம் நல்லா பார்த்துருங்க. யூனிட் 4 வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர், ஆர்எல்சி, ஓரியன்டேஷன் ஆஃப் காயில், மின்மாற்றி, ஆர்எல்சி தொடரிணைப்பு, ஓரியன்டேஷன் அது ஈஸி தானே. யூனிட் 5 மேக்ஸ்வெல் எமிஷன் அப்சார்ப்ஷன். ஸோ இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின்ஸ். இதை விட்டுட்டு போயிடாதீங்க. டோன்ட் ஸ்கிப் கொஸ்டின்ஸ். அண்ட் மிரர் ஈக்குவேஷன், ஆடிச்சமன்பாடு, பக்கவாட்டு, லேட்டரல் மேக்னிஃபிகேஷன் போடணும். பிசூஸ் மெத்தட், லென்ஸ் மேக்கர்ஸ். யூனிட் 7ல் யங்ஸ் டபுள் ஸ்லிட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். யங்ஸ் பேண்ட் வித் மட்டும் பாருங்கள், சரியா? பேண்ட் வித் மட்டும். டேவிசன் ஜெர்மர் அண்ட் ஃபோட்டோமிசிவிசல் பார்த்துருங்க. யூனிட் 9ல் ஜே தாம்சன் போர் ஆரம், ரேடியேட்டிவ்லாம் ஸ்பெக்ட்ரல் சீரியஸ், ஹைட்ரஜனின் நிறைமாலை வரிகள், லைமன், பாமர், பேஷன், ஈஸி, ரேடியேட்டிவ்லாம் கதிர்வீச்சு, சரிங்களா? அடுத்து போர் N3 போர் என்த்தின் ஆரம், ஜே தாம்சன், இ/m. ஸோ இது யூனிட் 10 ஹாஃப் வே ரெக்டிஃபையர், முழு அலை திருத்தி, அரை அலை திருத்தி, அதாவது ஃபுல் வே ரெக்டிஃபையர், ஹாஃப் வே ரெக்டிஃபையர், டி மார்கன். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கொஸ்டினே கிடையாது. இதையெல்லாம் நீ பார்த்து தான் ஆகணும். பாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஹாஃப் வே ரெக்டிஃபையர், ஃபுல் வே ரெக்டிஃபையர், டயக்ராமு, வேவ் ஃபார்மு எல்லாம் பார்த்துட்டு கதையில் இது மாதிரி ரெடி பண்ணிக்கோ. டேவிசன் ஜெர்மர் படிச்சிரு. பாஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். ஜே தாம்சனு, அப்புறம் போர் N3 படித்து தான் ஆகணும். அப்புறம் ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் பார்த்து தான் ஆகணும். ரேடியேட்டிவ்லாவும் பார்க்கணும், வேறு வழி இல்லை. யங்ஸ் பேண்ட் வித்தும் பார்த்து தான் ஆகணும். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பு பார்த்து தான் ஆகணும். இது 4மே பார்த்து தான் ஆகணும். ஸோ கண்டிப்பாக எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாத ஒரு கொஸ்டின் இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா மாட்டிக்குவோம், அந்த மாதிரி கொஸ்டின். அண்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதில் நீ இதெல்லாமே பார்த்துடணும். ஃபஸ்ட் லெசன்லாம் நீ எதுவுமே விடக்கூடாது. சார்ஜர் ஒயர் கூட வந்துட போகுது. அடுத்த செகண்ட் லெசனில் வந்து வீஸ்டோன் பிரிட்ஜு, பொட்டன்ஷியோமீட்ரு எல்லாமே பார்த்துரு. சைக்ளோட் நானே கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன், அதனால தான், சரியா? முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பார்த்துருங்க. ஏன்னா ஓரியன்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அட்டம்ப்டில் கேட்டுட்டான், இதுலேயே எல்லாம் பார்த்துருக்கு. ஸோ மோஸ்ட்லி பாஸ் பண்ணுறதுக்குன்னு என்னால் சொல்ல முடியல. நான் வேணால் இப்படி சொல்கிறேன், ஃபஸ்ட் யூனிட் எல்லாமே, செகண்ட் யூனிட் எல்லாமே, 5th யூனிட் எல்லாமே, 8th யூனிட் எல்லாமே நான் கொடுத்தது பார்த்துரு. அண்ட் இல்லைனா நான் 4 யூனிட் கொடுத்தது பார்த்துட்டு, அண்டு மோரோவர் நீ வந்து இன்னும் ஒரு 2 யூனிட் சேர்த்தி பார்த்துரு. இப்போ 4 யூனிட் சொன்ன 1, 2, 5, 8 பார்த்தேன் சொன்னேன். மீதி 2 யூனிட் பார்த்துறேன். ஆனால் மற்றவங்க 50க்கு மேலே எடுக்கணும்னு நினைக்கிறவன் கண்டிப்பாக வந்து 70க்கு 50க்கு மேலே எடுக்கணும்னு நினைக்கிறோம். இது இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துரு. ஸோ நான் சொல்கிறது 1, 2, 5, 8, 10, அதுக்கப்புறம் 7 பார்த்துக்கோ. இந்த மாதிரி ஏதோ ஒரு 3 லெசன் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோ, சரியா? 1, 2, 5, 8 கண்டிப்பாக பாரு. இன்னொரு 3 லெசன் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோ. நான் சொல்கிறேன் பாஸ் பண்ணுறவன் 35க்கு மேலே எடுக்கிறவன் போதுமா? ஏன்னா எல்லாம் படித்தா சந்தோஷம். 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி மத்தியானம் போட்ட வீடியோ இருக்கா? ஃபஸ்ட் லெசனில் 5 கொஸ்டின் தான் போட்டேன். அது செகண்ட் லெசனில் 4 கொஸ்டின், 5வது லெசனில் 3 கொஸ்டின், 8வது லெசனில் ஒரு 5 கொஸ்டின், 3வது லெசனில் எவ்வளோ கொஸ்டின் இருக்குது? 4 கொஸ்டின். அதே வந்து 4வது லெசன்லையும் 3 கொஸ்டின். 7வது லெசனில் மட்டும் 6 கொஸ்டின் இருக்கும். ஏன்னா அதில் ப்ரூஸ்டர்ஸ்லாம் இருக்குது, யூஸ் ஆஃப் போலரைட் இருக்குது, இன்டர்ஃபரன்ஸ் டைப்ராக்ஷன் இருக்குது, ஃப்ரெனல் ஃப்ரானோஃபர் இருக்குது. எல்லாமே தெரிஞ்சது தான். நைக்கிள் பிரிசம், பைலாப்ளேட் பார்த்தா போதும். ஸோ இந்த லெசனில் மட்டும் 3 மார்க்லாம் படிச்சிங்களான்னு செக் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் லெசனில் டி மார்கன் படிச்சுக்கோங்க, சரிங்களா? டி மார்கனும் ஈஸி தான். லாஸ்ட் லெசனில் டி மார்கன் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது, பார்த்துருங்க, சரியா? 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் யூனிட்
1 2 3 5 4 5 8 10 ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் இதுக்கு நான் என்ன 2 மார்க் நான் மத்தியானம் கொடுத்தனோ அதெல்லாம் பார்த்துருங்க. சம்ஸ் வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? யூனிட் 2 5 8 9 4 நான் கொடுத்த சம்ஸ் இருக்கல மத்தியானம் கம்பல்சரின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நான் பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 2 5 8 9 4 அந்த 2 வீடியோவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துட்டிங்கனாலே 55க்கு மேலே கூட எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கட்டாயமாக இதெல்லாம் லாஸ்ட் மினிட் நான் சொல்லணும்னு நினச்சேன். பட் என்னையை கேட்டிங்கன்னா ஒரு 55க்கு மேலே தாண்டுறவன் ஒரு 60 எடுக்கிறவன்லாம் எல்லா யூனிட்லேயும் நான் கொடுத்தது படிச்சிட்டிங்கன்னா போதுமானது. ஆனால் இப்போ நான் வந்து லாஸ்ட் மினிட்டில் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. இதை மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க. இது வந்து யாருக்குன்னா இப்போ படிக்கவே இல்லை, ஒன்றுமே தெரியாது, பயந்துட்டு இருக்கவங்களுக்கு நான் இது சொல்கிறது, ஓகேவா? ஸோ எனிவே அப்போ ஃபெயிலியர்ஸ்க்கு அப்போது 5 மார்க்ஸ் சொன்னேன். 2 மார்க் 3 மார்க் சொல்லுங்கள் சார். ஃபெயிலியர்ஸ் நீ ஒன்றுமே பண்ணாத. 1 2 5 8 சரியா? சாரி 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு 2 லெசன் எக்ஸ்ட்ரா படி. 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 1 2 5 8 அண்ட் 3 4 நீ படிச்சு தான் ஆகணும். ஏன்னா காரணம் என்ன, 3 4ல் லா இருக்குது, எல்லா லாவுமே ஏதோ ஒரு லா கேட்பான். ஸோ இந்த 6 லெசனில் 2 மார்க் நான் என்ன கொடுத்துருக்கணும் படிச்சிரு. ஃபெயிலாக போகிறேன்னா ட்ரை பண்ணி படிச்சிரு, அட்லீஸ்ட் 3 மார்க்காவது படிச்சிரு, ஓகேவா? சம்ஸு இதுலையாவது பார்த்துட்டு போ. அதுக்குன்னு நான் சொல்கிற எல்லா யூனிட்லேயும் பார்த்துட்டிங்கன்னா ஓகே. பட் நான் இப்போ செலக்டிவாக கொடுக்குற யூனிட் பார்த்துட்டு போயிட்டு நாளைக்கு வரல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நான் இது சொல்கிறது எதுக்கான, இதில் வந்து கண்டிப்பாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்கிறேன். அதனால் நல்லா ஒரு 55 60 எடுக்கிறவன் சம்ஸ் பார்க்கணும் முடிவு பண்ணிட்டேன். இதுவும் பார்த்துட்டு நான் கொடுத்த யூனிட்லேயும் பார்த்துட்டு போ, ஏன்னா அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதனால் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடு, அதுதான் சொல்ல வந்தேன், சரியா? ஸோ மோர் ஓவர் இதுதான். இதுக்கு மேலே வீடியோ போட்டோன்னா உங்கள் டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவன் 1 2 5 8 நான் இப்போ கொடுத்தது அண்ட் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 லெசன் 5 மார்க்ஸு ஏதோ சின்ன லெசன் எடுத்துக்க. 2 கொஷின் தானே இதில் கொடுத்துருக்க, அதில் எடுத்துக்க. அப்புறம் 3 மார்க்ஸ் நான் சொல்லிட்டேன், 2 மார்க்ஸ் சொல்லிட்டேன். ஆனால் 55 எபோவ் எடுக்கணும், 55 எடுக்கணும், 50 எபோவ் எடுக்கணும்னா இந்த போர்டில் நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கணும் அதெல்லாம் நீ பண்ணணும். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் சம்ஸு இதெல்லாம் நீ சொன்னதை நான் பண்ணினா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீ பண்ணினா நல்ல மார்க் எடுக்கலாம். தேங்க்யூ.